நேற்று செவ்வாய்க்கிழமை ஈவினிங் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்தேன். பூவெல்லாம் வாங்குறதே இல்லைங்க. இப்போ வாங்குறதே கம்மி பண்ணியாச்சு. நம்ம செடியில் என்ன பூ இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிட்றது. இன்னும் ஏப்ரல் மந்தே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளே வெயில் செம்ம வாங்குது. நமக்கு மட்டும் இல்லை, செடிகளும் பாவம் ரொம்ப வாடி போயிருந்தது. அது மட்டுமாங்க, ஈவினிங் டின்னர் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சா அதுக்கு மேலே பயமாக இருந்தது. போய் சமையல் ரூமில் நிற்கவே முடியாது. ஸோ தோசையை ஊற்றினோமா, தேங்காய் சட்னி அரைச்சோமா அப்படின்னு இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ரெடி பண்ணுற தேங்காய் சட்னிக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. டக்குன்னு நான் ரெடி பண்ணிடுவேன். தாளிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டேன், அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். தேங்காய் கூட அதிகமாக பொட்டுக்கடலை, வரமிளகா, ஒரு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கிறது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அஸ்வினுக்கு நான் தோசை ஊற்றுனா போதுங்க, உனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும், இல்லைன்னா ரொம்ப அடம் பிடிச்சி படுத்தி எடுத்துருவான். ஸோ அவனுக்காகவே தோசைன்னா அன்னைக்கு தேங்காய் சட்னி இருக்கணும்.